அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம இன்டெக்ரல் கால்குலஸில் இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்கோம்? எவாலுவேட் இன்டெக்ரல் காஸ் பவர் n x dx யூசிங் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் கேட்டிருக்கோம். ஸோ நம்ம கொடுத்துக்கக்கூடிய எக்ஸாம்பிளில் ஐ சஃபிக்ஸ் n எடுத்துக்கலாம். ஏன் சார் ஐ சஃபிக்ஸ் n எடுக்கிறோம்னா இங்கே காஸ் பவர் nx இருக்கு, காஸ் பவர் nx இருக்கு, அதனால ஐ சஃபிக்ஸ் n எடுத்துக்கிறோம். அதாவது இன்டெக்ரல் ஓவர் காஸ் பவர் nx dx. சப்போஸ் நம்ம இந்த n எப்படி சார் எழுதலாம்னு கேட்டிங்கன்னா n மைனஸ் 1 பிளஸ் 1 எழுதலாம். எல்லாமே ஒன்று தானுங்களா? ஸோ சப்போஸ் காஸ் பவர் இல்லை காஸ் எக்ஸ் ஹோல் பவர் என்னன்றத காஸ் பவர் n மைனஸ் 1 பிளஸ் 1 எழுதலாம். அது எப்படி சார் பிரிக்கலாம்னா காஸ் பவர் n மைனஸ் 1 எக்ஸ் இன்டூ காஸ் எக்ஸ்ன்னு பிரிச்சுக்கலாம். பவரில் ஆட் பண்ணால் அதே வேல்யூ தான் கிடைக்கும், எந்த சேஞ்ச் ஆகாது. அப்போ இது எப்படி சார் பிரிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இன்டெக்ரல் cos பவர் n மைனஸ் 1 எக்ஸ் இன்டூ காஸ் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ்ன்னு பிரிச்சிருக்கோம் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக. சரிங்களா? பவரில் ஆட் பண்ணால் அதே வேல்யூ தான் கிடைக்கும், எந்த சேஞ்ச் ஆகாது. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் சார்? இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அது என்ன சார் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ லேட்னு சொல்லுவோம், ஐ லேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஐன்றது இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக், இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஐன்றது. L அப்படின்றது லாக், ஏன்றது அல்ஜிப்ரிக் டேர்ம்ஸ், அல்ஜிப்ரிக் டேர்ம்ஸ், டீன்றது ட்ரிக்னாமெட்ரிக், ஈன்றது எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம். இது எதுக்கு சார் யூஸ் பண்ணுறோன்னா ஃபார் சூஸிங் யூ. ஸோ யூ சூஸ் பண்ணுறதுக்காகத்தான் நம்ம ஐ லேட் அப்படின்ற இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். அப்போ இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்கு, காஸ் பவர் n மைனஸ் 1 கொடுத்துருக்கோம். அப்போ இந்த டைம் தான் நம்ம யூன்னு சூஸ் பண்ணணும். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? அது எல்லாமே v. சரிங்களா? இது u சூஸ் பண்ணுற பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. இன்டகிரேஷனோட சேர்ந்து cos x dx இருக்கும், இது dv. அதாவது let u equals to cos பவர் n மைனஸ் 1 x u. பேலன்ஸ் எல்லாமே dv, இன்டகிரேஷன் ஆஃப் dv equals to இன்டகிரேஷன் ஆஃப் cos x dx. இது எப்படி சார் சூஸ் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் என்ன சார் சொல்லுதுன்னா இன்டகிரேஷன் ஓவர் u dv ஈக்குவல்ஸ் டு uv மைனஸ் இன்டகிரல் v du சொல்லுது. இது இன்டகிரேஷன் பை பார்ட்ஸோட ஃபார்முலா கூட நம்ம சொல்லலாம். அதில் u சூஸ் பண்றதுக்கு தான் நம்ம இந்த ஐ லேட் அப்படின்ற டெக்னிக் யூஸ் பண்றோம். அப்போ இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் இருக்கிறதுனால u சூஸ் பண்ணிட்டோம். மீதி இந்த இன்டகிரேஷனோட சேர்த்து cos x இருக்கு, இது dv ஆயிரும். சரிங்களா? அப்போ u இங்கே கொடுத்துருவோம் இல்லைங்களா சார்? du ஃபைன் பண்ணுங்க சார். டிஃபரன்ஷியேட், ரெண்டு பக்கம் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, du. இங்கே காஸ் பவர் n மைனஸ் 1 இருக்கு, இது எப்படி சார் எழுதலாம்னா காஸ் பவர் n மைனஸ் 1 காஸ் எக்ஸ் ஹோல் பவர் n மைனஸ் 1 கூட எடுத்துக்கலாம். இது என்ன ஃபார்மெட்ல சார் இருக்குன்னா x டு தி பவர் n ஃபார்மெட்ல இருக்கு, x டு தி பவர் n ஃபார்மெட்ல இருக்கு. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா n x பவர் n மைனஸ் 1 எகைன் என்ன சார் பண்ணோம்? பிராக்கெட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், பிராக்கெட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஸோ அந்த லாஜிக் படி பார்த்தா n மைனஸ் 1 முன்னாடி வந்துடும், காஸ் பவர் ஆல்ரெடி n மைனஸ் 1 இருக்கு, மறுபடியும் 1 வரும். அப்போ என்ன சார் ஆகும்? n மைனஸ் 2 ஆயிரும் இல்லைங்களா? லாஜிக்காக தானே சார்? x பவர் n டிஃபரன்ஷியேட் பண்ணால் n x பவர் n மைனஸ் 1, ஆல்ரெடி இங்கே மைனஸ் 1 இருக்கு, அப்போ மைனஸ் 2 ஆயிரும் எல்லாம் வித் எக்ஸ். எகைன் என்ன சார் பண்ணணும்? பிராக்கெட் டிஃபரன்ஷியேட் பண்ணும். இங்கே பிராக்கெட்ன்றது காஸ் எக்ஸ். சரிங்களா? அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்க, n மைனஸ் 1 காஸ் பவர் n மைனஸ் 2 எக்ஸ், காசை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ்ன்னு கிடைக்கும். இல்லை இன்னும் நம்ம சிம்பிளாக எழுதணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மைனஸ் தூக்கி முன்னாடி வச்சுங்க, மைனஸ் n மைனஸ் 1 காஸ் பவர் n மைனஸ் 2 எக்ஸ் இன்டூ சைன் எக்ஸ்ன்னு இருக்கும். இது என்ன சார்? u, சாரி du, இதனோட வேல்யூ du. ஸோ இங்கே சைடில் பாருங்க சார், v கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே dv கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? இங்கே dv கொடுத்துருக்கோம். இதுல இருந்து பாருங்க ரெண்டு பக்கம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் v மட்டும் கிடைக்கும், v மட்டும் கிடைக்கும். காசை இன்டகிரேட் பண்ணால் சிம்பிளி சைன் எக்ஸ் தான், காசை இன்டகிரேட் பண்ணால் சிம்பிளி சைன் எக்ஸ் மட்டும்தான் சார் வரும், மைனஸ் வராது. சரிங்களா? இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க சார். இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா வச்சிருக்கோம் இல்லைங்களா? இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இன்டகிரல் ஓவர் u dv ஈக்குவல்ஸ் டு uv மைனஸ் இன்டகிரல் v du ஃபார்முலா ஒரு டைம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சரிங்களா? நமக்கு எல்ஹெச்எஸ்ல என்ன சார் இருக்கு? ஐ என் வச்சிருக்கோம் இல்லைங்களா? நம்மளோட நேம் ஐ என் வச்சிருக்கோம் ஈக்குவல்ஸ் டு u. u என்ன சார் நமக்கு?
u என்ன சூஸ் பண்ணிக்கிறோம் cos பவர் n minus 1 x uன்றது cos பவர் n minus 1 x u vன்றது sin x so uv minus integral v vன்றது sin x v du du இங்க வச்சிருக்கோம்ல சார் இந்த டைம் தான் du so minus n minus 1 and sin x வேணா முன்னாடி எழுதிக்கிறேன் sin x into cos power n minus 2 x into dx னு வந்திருக்கு actually dx மிக்ஸ் பண்ணிட்டா x டிஃபரன்ஷியேட் பண்ணா dx கூட வந்திருக்கு ஏன்னா இது எல்லாமே டோட்டல் டெரிவேட்டிவ் x மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்ப dx னு வந்திருக்கு ஓகேங்களா இப்போ பாருங்க சார் இங்கேயும் sin x இருக்கு இங்கேயும் sin x இருக்கு இங்கேயும் மைனஸ் டேர்ம் இருக்கு இங்கேயும் ஒரு மைனஸ் டேர்ம் இருக்கு ரெண்டு என்ன ஆயிரும் பிளஸ் ஆயிரும் அப்ப இந்த டைம் டிஸ்டர்ப் பண்ணல sin x into cos power n minus 1x டிஸ்டர்ப் பண்ணல அப்படியே இருக்கட்டும் ரெண்டு மைனஸ்க்கு பிளஸ் ஆயிரும் integral sin x again sin x என்ன சார் ஆகும் sin square x ஆயிரும் into n minus 1 டிஸ்டர்ப் பண்ண முடியாது அப்படியே இருக்கட்டும் cos power n minus 2 x dx ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைம் டிஸ்டர்பே பண்ணல சார் அப்படியே கடைசி வரைக்கும் ஒட்டிக்கிட்டு தான் வரும் sin x into cos power n minus 1 x அப்படியே இருக்கட்டும் சார் இங்க இடத்துல பாத்தீங்கன்னா இந்த n minus 1 ஒரு கான்ஸ்டன்ட் n minus 1 கான்ஸ்டன்ட் எடுத்து வெளியே வச்சிட்டோம் n minus 1 இன்டகிரேஷன் இந்த sin square x எப்படி சார் மாத்தி எழுதலாம்னு பாருங்க நமக்கு நல்லாவே தெரியும் sin square theta plus cos square theta equals to 1 அப்ப sin square மட்டும் வேணும்னா என்ன சார் ஆகும் sin square theta equals to 1 minus cos square theta சரிங்களா அப்ப sin square எப்படி சார் மாத்தலாம் 1 minus cos square x னு மாத்திக்கலாம் ஆல்ரெடி cos power n minus 2 x into dx இருக்கு சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் டிஸ்டர்பே பண்ணல அப்படியே தான் வச்சிருக்கோம் so sin x into cos power n minus 1 x டிஸ்டர்ப் பண்ணல n minus 1ஐயும் நான் டிஸ்டர்ப் பண்ணல அப்படியே இருக்கட்டும் இந்த டேர்மால உள்ள மல்டிப்ளை பண்றோம் இந்த டேர்மை தூக்கி பிராக்கெட் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறோம் வேற ஒண்ணும் பண்ணல சரிங்களா ரெண்டு டேர்மா கன்வெர்ட் ஆயிரும் இல்லீங்களா 1 into cos power n minus 2 so 1 into cos power n minus 2 x dx ஒரு இன்டகிரேஷன் ரெண்டாவது இன்டகிரேஷன் minus integral cos square x into cos power n minus 2 x into dx ரெண்டாவது இன்டகிரேஷன் அதாவது பிராக்கெட் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிருக்கோம் வேற ஒன்றும் பண்ணல சார் சரிங்களா ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் கடைசி வரைக்கும் டிஸ்டர்பே பண்ணல ஃபர்ஸ்ட் டைம் கடைசி வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணல அப்படியே இருக்கட்டும் sin x cos power n minus 1 x dx டிஸ்டர்ப் பண்ணல cos power n minus 1 x டிஸ்டர்ப் பண்ணல அப்படியே இருக்கட்டும் இந்த n minus 1 அப்படியே இருக்கட்டும் சார் இந்த டேர்ம் மட்டும் பாருங்க சார் இந்த டேர்ம் என்ன இருக்குன்னு பாருங்க cos power n minus 2 x அதுவே நான் ஒரு டைம் எழுதிக்கிறேன் ஸோ cos power n minus 2 x dx இந்த n minus 1 இங்கே தள்ளி விடுங்க ஏன்னா n minus 1 ரெண்டு பேர்த்தையுமே சொந்தம் அப்போ minus n minus 1 இங்க பார்த்தீங்கன்னா cos power n minus 2 and 2 இருக்கு அதாவது a power 2 into a power n minus 2 இருக்கு ஏன்னா ஏன்றது காசுன்னு எடுத்துட்டோம்னா a power 2 a power n minus 2 இருக்கு அப்போ இது ரெண்டு பவர்ல ஆட் பண்ணிக்கலாம் அப்போ 2 plus n minus 2 ஆட் பண்ணீங்கன்னா 2 கட் ஆயிரும் a ஸ்கொயர் மட்டும் கிடைக்கும் அப்போ இந்த ஏன்றது நம்ம என்ன சொல்றோம் காஸ் டேர்ம் சொல்றோம் அப்போ n minus 1 integral cos power n x dx தான் கிடைக்கும் ஏன்னா பவர்ல 2 கட் ஆயிரும் ஸோ நம்மளோட ஒரிஜினல் ப்ராப்ளம் என்ன சார் நம்மளோட ஒரிஜினல் ப்ராப்ளம் என்ன சார் in சொல்லுவோம் இல்லைங்களா நம்ம ஒரிஜினல் ப்ராப்ளம் in ஸோ in நம்ம என்ன சார் எடுத்துக்கோ in இன்டெக்ரல் ஓவர் cos power n x dx எடுத்துக்கோம் இதான் நம்மளுக்கு கொடுத்த ஒரிஜினல் ப்ராப்ளம் அப்போ இங்க என்ன டைம் இருக்குன்னு பாருங்க சார் அதே ரிட்டர்ன் ஆயிருக்கு அதே டைம் ரிட்டர்ன் ஆயிருக்கு ஸோ இது எப்படி மாத்திரலாம் ஃபர்ஸ்ட் டைம் டிஸ்டர்ப் பண்ணலாம் இந்த in மாத்திக்கிற அந்த டைம் in sin x அப்படி இருக்கட்டும் சார் cos power n minus 1 x அப்படி இருக்கட்டும் பிளஸ் இந்த டைம் என்ன ஆகும் n minus 1 ஆகும் இன்டெக்ரல் cos power n minus 2 x dx அப்படியே இருக்கட்டும் சார் இந்த டேர்ம் மட்டும் என்ன சார் பண்ணலாம் மைனஸ் n minus 1 இந்த cos power n தான் என்ன சொல்றோம் in எழுதிக்கலாம் in எழுதிக்கலாம் ஸோ இப்போ என்ன ஆகுனா இந்த in டேர்ம் ஆப்போசிட் தள்ளி விடுறேன் இந்த n minus 1 in இந்த பக்கம் தள்ளி விடுறேன் LHS தள்ளி விடுறேன் ஆல்ரெடி LHSல in இருக்கு இந்த மைனஸ் இந்த பக்கம் வரும்போது பிளஸ் ஆயிரும்
n minus 1. ஸோ I n ஆயிரும் ஈக்குவல்ஸ் டு ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே இருக்கட்டும் sin x cos power n minus 1 x அப்படியே இருக்கட்டும் plus n minus 1 integral cos power n minus 2 x dx அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுலையுமே in காமனாக இருக்கு. இதெல்லாம் சைடில் ஒர்க் பண்ணி காமிக்கிறவங்களுக்கு ரெண்டுலையுமே I suffix n காமனாக இருக்கு. அப்போ I suffix n வெளியெடுத்துட்டா பேலன்ஸ் டைம் 1 இருக்கும். செகண்ட் ஒன்ல n minus 1 இருக்கும். அப்போ என்ன சார் ஆகும்? 1 கட் ஆயிரும். அப்போ என்ன சார் இருக்கும்? n into I suffix n இருக்கும். அப்போ LHS என்ன சார் இருக்கும்? n into I suffix n equals to இந்த டைம் கிடைக்கும் இல்லைங்களா? sin x அந்த டைம் அப்படியே இருக்கும். நான் ஒரு டைம் எழுதிக்கங்க. sin x cos power n minus 1 x plus n minus 1 integral cos power n minus 2 x dx அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? எனக்கு என்ன சார் வேணும்? in மட்டும்தான் வேணும். எனக்கு வேண்டியது in மட்டும்தான் வேணும். inன்றது என்ன சார்? வெரி சிம்பிள், இன்டெக்ரல் ஓவர் cos power n x dx. அதான சார் in. அப்போ என்ன பண்ணும்? த்ரூ அவுட் n ஆல் டிவைட் பண்ணும். த்ரூ அவுட் n ஆல் டிவைட் பண்ணும். அப்போ என்ன சார் கிடைக்கும்? 1/n into sin x cos power n minus 1 x plus n minus 1/n integral cos power n minus 2 x dx. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ரிடக்ஷன் ஃபார்முலா. எதுக்கு சார்னா cos power n x dxக்கானது. நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸை லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.